அந்த கேர்ள்ஸ்ன பைக் இதில் ஓடையலான்னு சொல்லி அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வந்த பைக் வந்து நேற்று தூங்கின மழை இன்றைக்கு தான் சரியான ராத்திரி பெஞ்ச மழை தான் சரி. அட்டிச்ச காற்றுக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் இந்த மரம் வந்து முறிஞ்சு விழுந்தது. இப்போ சுண்ணாகம் சிக்கல் பக்கத்துக்கு இருக்கிற வெள்ளம் பூந்துட்டு இப்போ நாங்கள் மரணாவட்டத்தில் இருக்க ராமநாதன் கல்லூரியால் தான் அதிக மழை வீழ்ச்சி காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த குழாக்கிணத்துக்கு மேலால் தண்ணி. ஹாய் தமிழ் வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் 26 மணி நேரத்துக்கு அதிகமாக வந்து மழை பெய்துகள் இருக்கும். அதாவது தொடர்ந்து பெய்யாமல் இரவு நேரத்தில் அதிகமாக மழை வீழ்ச்சியும் பகலில் பார்த்தீங்கன்னா தூரியும் கொண்டு இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இரு பிரதேசங்களில் இந்த காணொலி பதிவேற்றேன். அதாவது இரு பிரதான பிரதேசங்களில் அதில் ஒரு பிரதேசம் பார்த்தீங்கன்னா அதில் பிரதான வீதியை வந்து மழை வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது. காலையை முழுமையாக பாருங்க. அது சொல்லுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவு தாங்க. காலையை திறந்து பாருங்க. இன்று வரைக்கும் அந்த வீதி வந்து திருத்தப்படாமல் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்காங்க. காலையை திறந்து பார்ப்போம். மறக்காமல் உங்களோட ஆதரவு தாங்க. மழை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 26 மணி நேரம் அதுக்கிட்ட பெய்து கொண்டு இருக்குது. அதால் பார்த்தீங்கன்னா இப்போ வாகனங்கள் எல்லாம் ஓட்டங்கள் இல்லை, ரோட்ல எல்லாம் ஆக்கள் இல்லை, எல்லா இடமும் வெள்ளமாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சித்தங்கனி சந்திக்கிட்ட தான் வந்து நிற்கிறோம். மழை உங்களுக்கு தெரியா ஒரு பலத்த மழை தான் பெஞ்சு கொண்டு இருக்குது. கிட்டத்தட்ட 6 மணி நேரங்களுக்கு மேலே வந்து இந்த பகுதியில் மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நிரம்பு நிலை அடைஞ்சிட்டு இனி பார்த்தீங்கன்னா வெள்ளம் தான். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சித்தங்கனி சந்தையிலேருந்து சங்கான பக்கம் போகிறதுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாலம். இந்த பாலம் தான் பார்த்தீங்கன்னா எங்களோட வழக்கியாரோட தொடக்குறது. இங்கேருந்து நிரம்புற தண்ணிகள் இந்த பாலத்துக்களால் போய்த்தான் அடுத்து அந்தராணி வேக்காலுக்கு போய் அப்படி அந்தராணி வேக்காலால் பார்த்தீங்கன்னா நவாலி போய் நவாலியால் அப்படி அராலிக்கு போய் கடலோட கலக்கும். இப்போ இந்த பாலத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளவு தண்ணி நிரம்பி போய் நிற்குதுன்னு சொல்லி. ஆனால் இந்த பாலம் வந்து கனகாலம் கட்டி எங்கே பார்த்தாலும் குப்பை. இப்போ மழை வந்து அதிகமாக பெய்யறதால பார்த்தீங்கன்னா சில காணிகள் எல்லாம் அப்படியே தண்ணி நின்று மூடிட்டுது. அதாவது பள்ளக்காணிகள் ஃபுல்லாக மூடிட்டுது. மேட்டு காணிகள் நெல் வளர்ந்ததுண்டா ஓகே, மற்றபடி கஷ்டம். இப்போ சங்கான நகரப்பகுதிகளால் தான் போய்கொண்டிருக்கிறோம். இது சங்கான மரக்கறி சந்தை சதுக்கம். அதிக மழை வீழ்ச்சி காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த குழாக்கிணத்துக்கு மேலால் தண்ணி வருது. நிலமட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 1.5 அடி உயரத்தில் இந்த குழாக்கிணறு இருக்குது. அந்த அதிக ப்ரெஷர் காரணமாக பார்த்தீங்கன்னா குழாக்கிணத்துக்கு மேலால் தண்ணி நிரம்பி ஓடிக்கொண்டு இருக்குது. மழை காரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஊர்வலுக்கெல்லாம் கடும் வெள்ளம் நிற்கிது. கிட்டத்தட்ட முழங்கால் அளவுக்கு தண்ணி இதுக்குள்ள நிற்கிது. அட்டிச்ச காற்றுக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் இந்த மரம் வந்து முறிஞ்சு விழுந்தது. அதுவும் சும்மா மரம் இல்லை, இது வந்து புளிய மரம் விழுந்தது. இப்போ இந்த வீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தால் தான் நிரம்பி போயிருக்குது. பாருங்க வெள்ளத்தால் இந்த அம்மா வாரத்துக்கு சிரமப்பட்டுதான் பாரு. என்ன மாதிரி வெள்ளங்கள் இப்போ வெள்ளம் பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் விட்டுட்டுது. வெள்ளம் வந்து வாழ்ந்து ஓடிக்கொண்டிருக்குது மேலால.
இதுவரை காலம் பார்த்தீங்கன்னா பெய்த மழை வந்து நிலமே இழுத்திருக்கும் தண்ணி. இதுக்கு பிறகு பெய்கிற தண்ணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலதிக தண்ணி அது வந்து வெளியேறத்தான் நிற்கும். என்னென்னா இனி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த சுண்ணாம்பு கல் இல்லை முருகக்கற்கள், அதால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து தண்ணி வந்து அந்த உறிஞ்சிற தன்மை குறைவு. அதால் தான் நீங்கள் உப்பு தண்ணி கீழே வரும். ஓ தென்னை ஊற்றி வந்து நிற்குது. இங்கே வீடு ஃபுல்லாகவே இதுதான் கட்டுவன் சந்தி. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்க பாதை பார்த்தீங்கன்னா சங்கனையால் போய் கட்டுவன் ரோட்டால் போகிறோம். இந்த பாதையால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படியே மெல்லாகத்துக்கு போகலாம், அதோட சுண்ணாகத்துக்கு போகலாம். அளவட்டியாக சுண்ணாகத்துக்கு போகலாம். இதால் தான் போய் இப்போ சுண்ணாகம் போகிறோம். இதால் போய் இப்படியே அளவட்டி சந்தியிலேருந்து திருப்பி சுண்ணாக பக்கம் போகிறேன் கந்தரோடையால். இப்போ வந்து இந்த பாதையால் போனீங்கன்னா சண்டிலி பேக்கி போவோம். நாங்கள் இப்போ இந்த பக்கத்தெல்லாம் திரும்புகிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் மாசியப்பட்டி சந்திக்கு வந்துட்டோம். இந்த சந்தியால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கந்தரோட ரோட்டால் போய்தான் அப்படியே இப்போ சுண்ணாகம் போகிறோம். இந்த வீதி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து புனரமைப்பு செய்யப்படவில்லை. ஆனால் இந்த வீதியால் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு விகாரம் இருக்குன்னு சொல்லி அதுக்கு மறுப்ப சர்ச்சையான ஒரு இடமாக மாறிக்கொண்டிருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா சமாதி என்று சொல்லிடும். அப்படி இன்னும் சில பேர் சொல்லி நம்ம விகாரன்னு சொல்லி இது மாதிரி சர்ச்சைக்குரிய இடமாக இப்போ கந்தரோட மாறிக்கொண்டிருக்குது. இதோட ஆலயம் ஒன்று இருக்குது, வயலோட பச்சை பசையலன்னு இருக்குது பாருங்க. வயலில் நிரம்பி இதில் குளம் ஒன்று இருக்குது, கந்தரோட குளம்னு நினைக்கிறேன். இந்த குளத்தால் வந்து இப்படியே தண்ணி போய் அப்படி உடிவில் பக்கம் போகும்னு நினைக்கிறேன் இந்த குளத்துலேருந்து. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சில காணிகளுக்கு நெல் எல்லாம் வழிஞ்சிட்டுது, சில காணிகள் நெல் வந்து எழும்பிட்டுது. இன்னும் வெள்ளம் ஒவ்வொரு மழை பெய்யும்னு சொன்னால் அந்த நெல்லுகளும் அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நெல் வேல் இப்போ பயிரிட்டு இவ்வளவு எழுப்புறது கிட்டத்தட்ட ஒரு 40,000 செலவழிச்சு நிற்பினோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு அழிச்சுதண்டா 5,000 ரூபா தான் கொடுப்பினேன் நட்ட வீடு. இது பெரிய குளம் உண்டு. எல்லா குளத்தின் வாங்காதவளும் திறந்து விடுவீங்க தண்ணி போகிறதுக்கு. இது வந்து ஸ்கந்தபுரம் ஸ்கந்த நரோதியா கல்லூரின்னு சொல்கிறது உண்மையிலேயே வந்து இந்த விளையாட்டு போட்டிகள், அதாவது ஸ்போர்ட்ஸ் வழியெல்லாம் இந்த பாடசாலை வந்து பார்த்தீங்கன்னா கந்தரோட இருக்கிறது ஸ்கந்தோதயா பாடசாலை. இந்த பாடசாலையில் படித்த மாணவர்கள் இருந்தால் மறக்காமல் கருத்தை பதிவிடுங்க. உள்ளாவே வெள்ளத்தரவையாகவே காட்சி அளித்து கொண்டிருக்குது. காரணம் சிவன் ஆலயம், சிவன் ஆலயத்தில் ஒரு ஆலயம். எங்கே மட்டும் வெள்ளம் பாருங்க. அதுக்குள்ளே நீ சைக்கிள் கூடாது, மோட்டர் சைக்கிள் பாருங்க. சைலன்சருக்கு மேலான தண்ணி. பிரதேச சபையின் டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலங்களை வந்து துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்கணும். இப்போ அந்த டிராக்டர் நம்ம எடுத்து பாருங்க. அதோட தென்னங்குத்தியன் இருக்குது. இப்போ ரங்கி அதை எடுக்கணும். நாங்கள் எடுப்பினோம்னு சொல்லி அதில் எடுக்கணும். ஏன்னா நடு வீதியில் இருந்தது, நடு வீதியிலேருந்து ஆக்கள் இந்த போக்குவரத்துக்கு இடைஞ்சூறாக இருந்தது. டிராக்டரை சில்லே புதாயி இருந்தால் யோசிச்சு பாருங்கள். இப்போ நாங்கள் பயணிக்கிற வீதி காரநகர் யாழ்ப்பாணம் பிரதான வீதி 82. இந்த வீதியில் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த வீதிக்கு வந்து சாவ விமோச்சம் கிடைக்கல. இன்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீதி குண்டும் குழிமாக தான் இருக்குது. மழை காலம் மட்டும் அதிக அளவு தண்ணி நிற்கும். இந்த மக்கள் போய்க்க பார்த்திங்கன்னா அந்த கிடங்க விடுகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். இப்போ அதோட பார்த்திங்கன்னா ஏஎல் எக்ஸாம் நடக்கிற காலப்பகுதி. இதில் போகிற வாகனம் பார்த்திங்கன்னா கடற்படையின் வாகனம். இந்த வாகனம் எப்படி போகுதுன்றதை சும்மா நீங்கள் பாருங்க. ஒரு அவசரத்துக்கு போகிற ஆம்புலன்ஸ் இந்த ரோட்டில் என்னென்று பயணம் செய்ய முடியும்.
நம்மளுக்கு வாகனம் போயிட்டு பாருங்களேன், எல்லாம் அப்படியே நீட்டு தான் போக வேண்டியது. இந்த இது வந்து இந்த 4 மணி போல் தான் போய் கொண்டுக்கிறோம். இதில் லேடிஸ் பைக்கில் வந்து போகிறது கொஞ்சம் அவதானமோ கரண், அதான் சரியான கவனமாக போகணும். என்ன லேடிஸ் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் ஃபேனுக்கு தண்ணி ஓட்டுறேன்னா இன்ஜின் நின்றும். அதுலேயே நாங்கள் கஜுனா பீச்சுக்கு நக்கட்ட நாங்கள் கடல் வரைக்கும் போக தேவையில்லை போல, இதுலேயே குளிக்கலாம் தாங்க. கண்ணு தான் தெரியுது. இது இப்போ கழுவுப்பட்டு போன தண்ணி, இது இப்போ நல்ல தண்ணி. இனி இதுக்குள்ள வார தண்ணி ஊற்ற தண்ணியில் வந்தால் தான் சொல்லி இது நல்ல தண்ணி. ஆனால் காலெல்லாம் அவிஞ்சுவாங்க காலை போய் வேலை. ஓ மழை வெதர் பாருங்க முன்னுக்கு. இங்கே முன்னுக்கு ஆக்கள் வரையின பாருங்க. அதோட இங்கே ஒரு சின்ன ஒரு குளம் ஒன்று இருக்குது. இது குளமோ வளவோ? சரி, குளம் குளம். பெரிய மீனும் ஆமாம். இங்கே பாருங்க, வாழை பக்கம் இருக்கிற பிள்ளைகள் எக்ஸாமுக்கு போகணும் என்றால் தீவிலேருந்து கடலை கடந்து போகிற மாதிரி தான் போகணும் போல. பஸ்ஸில் போய் தப்பிடுறேன் நடந்து போகிறேன்டா சரி. எனக்கு அப்புறம் இந்த வட்ட ரக சிறிய ரக வாகனம் பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லி இதெல்லாம் இன்ஜின் முன்னுக்கு அடிச்செல்லாம் அப்படி நிற்க வேண்டியதான். வெள்ளத்தில் முட்டா மூழ்கிட்டேன்னு தான் சொல்லலாம் இந்த வீடு. ஐயோ, அதுக்கு பள்ளம் வீடு வேற, எதுக்கால விட்டு எதுக்கால திரண்டு விடுகிறான்னு தெரியாத அளவுக்கு தான் கிடக்கணும். ஓ இதில் இருந்த பாலத்தடியெல்லாம் பெரிய பள்ளங்கள் இருக்குது. இதெல்லாம் ரோட்டையும் திருப்பி கொடுத்தா மேலே இருக்கிற மக்களுக்கு ஒரு யோசனை கூட யோசனை இருக்குது. இதில் பாருங்க ஒரு போஸ்ட் மாஸ்டர் வந்து தபால் போட முடியாமல் கஷ்டப்பட்டு நிற்கிறார். அறுபது 10-15 வருஷமா ஆரம்பத்தில் இருந்து இதே நிலவரம். யாருக்கு எடுத்தாலும் இந்த நடவடிக்கை உங்களுக்கு கிடைக்குது இல்லை. நீங்கள் இப்போ என்ன போட போகலையா? நான் போட்டு சுண்டோடு போ. பாம்பு வருது, பாம்பு வருதாடே, பாம்பு வருதுடா. ஓடிட்டு இந்த ரோட்டு காலங்காலமே இப்படி தான் கிடக்குது. இதுக்கு ஒரு வடிவே இல்லை. ஓகேங்க பாருங்க, ஒரு பழம் வேணேன். இது காணியோ ஆட்டோ ஆட்டோவை பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லி. நான் சொல்லிதான் 10-15 வருஷமா இதான் நிலைமையாண்டு இந்த வீடு. முழுக்க அப்படியே சைலன்சர் வரைக்கும் தண்ணி போக போறேன். ஓ நிப்பாடக்கூடாது இப்படியான இடங்கள்ல ஓடைக்க. சரி பைக்லேருந்து அம்மா நடந்து போகிறேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸரை அன்னைக்குள்ள ஓட முடியாது, கஷ்டப்பட்டு போகிறேன். அரையோ சம்போ மேடு வருது யோஜனை. அது பாலம் வேணும். அது பாலம், அந்த பாலம் இப்போ தான் செய்தது. ரோட்டு போட்டுருங்க அதுக்கு. உள்ளூரும் பார்க்க மெயின் ரோட் தான் தெரியும் எவ்வளோ. ஓ இதுக்கு உள்ளூர் பரவாயில்ல. திருப்பி போகணும், அதுவும் பிரச்சனை. வேற பாதையும் இல்லை. டியூஷனுக்கு போகிற படிகள் அவங்களுக்கெல்லாம் நல்ல மழை விதாமல் ஜாலியாக டியூஷன் இல்லையா இருப்பாங்க. சும்மா வெள்ள நிற்கிறமா போட்டு விளையாண்டு இருப்பாங்க அவங்கெல்லாம். இந்த சின்ன சின்ன ரோட்டுகள் எல்லாம் போட்டு கொடுக்குறதுலே இந்த பிரதான வீதி இன்னும் போடாமல் இருக்கணும். வந்து பார்க்கலாம், மேலே வந்து பார்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கரையில் இங்கே தண்ணி போகிறதுக்கு வெட்டி கிடையாது. ஆனால் அதுக்கு மேலாலேயே தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. இல்லை அவனுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த வடிகால் அமைப்புன்றது இல்லை. முதலாவது பிரச்சனை அதான். இந்த மழை காலத்தில் இந்த வருமுன் காப்போம் திட்டம் வந்து இல்லை, அதான் பிரச்சனை. அந்த வெள்ளம் வந்த பிறகு தான் வந்து கிண்டி விடுறது வெட்டுறது போன்ற வேலையில் வந்து செய்வினம். நீங்கள் பொதுவாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். மழை காலத்தில் இந்த தண்ணி, அதாவது மேலதிக தண்ணி வெளியேற
பாலம் வந்து செய்து கொண்டிருக்கீங்க மழை காலத்தில். இந்த மழை காலத்தில் அதே உங்களுக்கு காலையில் பதிவேற்றேன். இதில் வெள்ளத்தை பாருங்க. இங்கே பைப் போட்டு வைக்கிறேன். ஓ, இந்த வீட்டில் இருக்க தண்ணியை பப்பை போட்டு இங்கே வைக்கணும். மோட்டர் வாங்கினா சும்மா கொடையோடவே வருது. ஓ, இந்த இது அதே மாதிரி ரோட்டு உயர மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி போக்குவரத்து வந்து ஒரு பிரச்சனையாக இருக்க மாட்டேங்கிறேன். இந்த பாதையும் உயர ரோட்டு உயர முதல் வந்து பல்லர் காணி வெள்ளம் வழியில் போயிடும். இப்போ வந்து அப்படியே நிற்கிது தண்ணி வர தண்ணி. என்னம்மா இவங்கள்ட்ட இருக்க மலையல் சரியான வெள்ளம் வாங்க நிலத்திலேயே இறங்க வீட்டுக்கே வந்து வெள்ளம் பூந்து கொண்டு நிற்கும். அங்கே இந்த மகன் போட்டு ஒரு பெரியட்டுக்கே இருக்கிற வீட்டுக்கோ வெள்ளம் பூந்துட்டு கடுமலையா பண்ணிட்டேக்கு. ஆமாம், உங்கள் அப்போ வேறு மழையாக இருக்காங்க. இப்போ எங்கே போகிறீங்க? இப்போ நாங்கள் கடைக்கு போகிறோம். அப்போ நேற்று எத்தனை மணிக்கு? என்னங்க சின்ன மலைக்கு எப்படி வெள்ளமா? சின்ன மலைக்கு எப்படி வெள்ளம்னா பெரும் மலைக்கு வெள்ளமாக இருக்கும். என்ன காரணத்துக்காண்டி அப்படி வெள்ளம் நிற்குது? வெள்ளம் என்றால் அந்த ஓட்டுறதுக்கு இந்த பாதைகளை பூட்டி வச்சுருக்காங்க. இந்த ரோட்டு போட்டோன்னு இங்கே அலைம்பெறாது. இங்கே அலம்புறாங்க. அந்த கடலுக்கு ஊரத்தை பூட்டி வச்சுருக்காங்க. வெள்ளம் தேங்கி போய் இருக்கு. 4 குடும்பங்கள் கஷ்டத்தில் இருக்குது. நாங்கள் இருக்க கடற்கரை ஓரம். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நடுவுக்கு இருக்கிற கஷ்டம் கஷ்டம் இருந்தாலும் அடுப்பு நெருப்பு இருக்கலாது. நிம்மதியாக நிலத்தில் இருக்கு. நேரத்தில் இருக்கலாம். மெத்த இல்லையாண்டா கட்டில் இல்லையாண்டா இருக்கிறாங்க, படுக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டம்தான். வயசானாக்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கிற இன்னும் கஷ்டம். இன்னும் கஷ்டம். எங்கள் தலைக்கு இப்போ போய் கை படைச்சி போயிருக்கு. இன்னும் வந்து கை எடுபடையாது. அப்படியான நிலைமையெல்லாம் இருக்கிறோம். டாய்லெட் வசதி இல்லைன்னா அது இன்னும் சரியான கஷ்டம். அது எங்கிட்ட விட்டுக்காம வந்து இருக்கிறார் இங்கே இருந்து. இங்கால குடிக்கிற தண்ணி உப்பு தண்ணி இல்லை. மழை காலமும் கொஞ்சம் கஷ்டம். தண்ணி வேறு கொண்டு வரணுமா? பவுசரம் பவுசரம் தண்ணி வாங்கி எடுக்கிறோம் நாங்கள் காசுக்கு. மழையண்டா கொண்டு வரணுமா? ஓ, லேட் பண்ணாலும் தெரியல. இன்றைக்கு வந்தாலும் மேலும். ஓகே ஓகே. எத்தனை நாளைக்கு வரும்? கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு வரைக்கும் காணும். அது 50 லிட்டர் அடிப்பாங்க நாங்கள். இந்த 500 லிட்டர் அந்த கேனுக்கு அடித்தா காணும். எங்களுக்கு சில நேரத்தில் ஒரு 2 கிழமைக்கு விட்டு தான் நான் அடிக்கிறேன். இப்போ நீங்கள் மழை வெள்ளம் போந்துட்டு இப்போ குளிக்கிறதுகள் என்ன மேலே கிணத்துக்கே போயிட்டு தான்? கிணறுலாம் இருக்குது. வெள்ளம் கிணறு மூடிட்டு இல்லை இல்லை தண்ணிக்கெல்லாம் கட்டியிருக்கு. வீரமாக தான் அவ்வளோத்துக்கு பிரச்சனை இல்லை. வெள்ள பிரச்சனை இல்லை. கேணிகள் கொஞ்சம் கிட்டமிட்ட இருக்குது. இப்போ மழை வெயிலும் கூடுதலான மழை வந்தால். இப்போ எத்தனை மணி இங்கே மழை விட்டாது? இன்றைக்கு துளர்ச்சியாகத்தானே பெய்து கொண்டு இப்போ விட்டு இருக்குது. 1:30 ஆகுது நேரம். 12 மணி எப்படி விட்டுருக்குமே மழை? 12 விட்டுட்டு இது திரும்ப எத்தனை மணிக்கு வருதோ ராத்திரி 7 மணிலேருந்து. நேற்று நான் வரைக்கும் 5:30 தொடங்கினேன் யாழ்ப்பாணத்தில். கொட்டுது வருது அப்படி கொட்டினாது. ஆனால் அதுக்கு முதலே தூரி கொண்டு இருந்தது. 8 மணிக்கு விடிந்து ஸ்டார்ட்டில் விடியந்தனையும் பெய்யும் மழை. இரவு நல்ல மழை பெய்யுது. ஆமாம், இந்த பகல் கொஞ்சம் குறைஞ்சிது. இப்போ பகல் அளவு பெருசாக இல்லை. இப்போ சரி ஐயா, நீங்கள் கடைக்கு போட்டு உன்னை வேலையை பாருங்க. நான் குழப்பையில் நன்றிங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ பாருங்க, இதில் வந்து இந்த வளவுகளுக்கு தண்ணி வந்து இந்த ரோட்டால் போய் இப்படியே கடலுக்கு போய் கொண்டு இருக்குது. அதுலேயே ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்தை காட்டி பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறா. எல்லா இடத்து தண்ணியும் வந்து இந்த வளவுக்கு தான் மருந்து கொள்ளாது. தினையமாக படலக்காடின்னு நினைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 26-27 மணித்தியாலமாக பெய்த மழைக்கு தான் இந்த தண்ணி. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பெருசாக பெய்யலை, தூரி கொண்டு இருந்தது. அப்போ அதால் பார்த்தீங்கன்னா தான் இப்போ இந்த வெள்ளம் நிற்கிது. இதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பழங்காலத்து வீடு இருக்குது. நல்ல வீடு, பராமரித்து கொண்டு இருக்கிறோம். சூப்பராக இருக்குது அந்த வீட்டை பார்த்தாலே. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய ஒரு கல்யாண மண்டபம் ஒன்று கண்டி கொண்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் அதுண்ட வேலைப்பாட முடியலை. இப்போ நாங்கள் இதால் தான் போய்கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மழை பெய்து கொண்டு கேட்க ஆக்களில் பிளக்கங்கள் குறையுது. அதோட இதில் ஒரு பெரிய ஆலயம் ஒன்று இருக்குது.
இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்களோட நண்பன் ஒருத்தர் சுண்ணாத்துக்கு தண்டை அலுவல் போன நேரம் பார்த்தீங்கன்னா அவரோட வந்து நாங்களும் சேர்ந்து போனாங்க. அப்போ இந்த காணொலி பதிவேற்றோம். அதால் பார்த்தீங்கன்னா இந்த காணொலி வந்து ஆட்டோவில் எடுக்கிற காரணமாகத்தால் வடிவம் எடுக்க முடியாத இருக்குது. வடிவான வீடுகள் இல்லாமல் இருக்குது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எனது நண்பர் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் சுண்ணாத்தில் ஒரு மல்டி ஃபார்ம்னு இருக்கிறார். இந்த பெட் ஷாப் உண்டு, அதோட இந்த பூக்கண்டுகளும் விற்கிறார். கஷ்வினி மல்டி ஃபார்ம்னு சொல்லி உங்களுக்கு தேவையானதை இங்கே பெற்றுக்கொள்ளலாம் சுண்ணாத்தில். இப்போ இந்த சுண்ணாகர் நகர் டவுனுக்கு வந்துட்டோம், நகர்பகுதிக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடையிலெல்லாம் திறந்து இந்த கழிவுகளை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கெல்லாம் இந்த பிரதேச வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலையில் செய்து கொண்டு இருக்கணும். கொட்டு மழைக்கே இந்த பணியை செய்கிற வயலுக்கு உண்மையாக நன்றிகள். ஏனெண்டா இந்த மழைக்கே வந்து வேலை செய்கிறதுக்கு. சுண்ணாகம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். சுண்ணாகம் பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போ மாவீரர்னால் வந்து எல்லா இடமும் செய்யணும். சுண்ணாகம் சந்தையை சொல்லணுமெண்டா ஒரு பழங்காலத்து சந்தை அப்படியே இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கரையில், அதாவது இதில் காட்டுறது மரக்கறி சந்தை, இந்தியாவில் பக்கத்தில் மீன் சந்தை இருக்குது. இந்த மரக்கறி சந்தை கட்டுறம் வந்து பழமை வாய்ந்த கட்டுறம் உண்டு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த கட்டுறம் பழங்காலத்து கட்டுறம். இப்போ நாங்கள் சுண்ணாங்க மீன் சந்தைக்குள்ளே போகிறோம். மீன்லாம் வந்திருக்குது. இந்த மீன் சந்தை காலமே எல்லாம் போட்டாச்சு. இந்த கொட்டு மலைக்கே வாங்கின வியாபாரங்களை செய்ய தொடங்கிட்டேன். இதில் மீன் சந்தை முன்னால் ஒரு கருவாட்டு கடை இருக்குது. நேற்று துவங்கின மழை இன்றைக்கு தான் சரியான ராத்திரி பெஞ்ச மழை தான் சரியான வெள்ளம் போட்டுருக்கு. இங்கே ஃபுல்லாக வெள்ளத்துக்கு இருக்குது. ஃபுல்லாக வெள்ளம். எவ்வளோ தண்ணி பெறுமோ? ஒரு அடி அப்படி வருமோ? ஒரு அடி தண்ணி வரும். இப்படி பள்ளம் மணிக்கிறாங்கன்னா ஒரு அடி தண்ணி வரும். என்னம்மா இங்கே எத்தனை குடும்பங்கள் இருக்குது இந்தியாவில் பக்கம்? இங்கே கோகுளம் ஏரியான்னு இந்த ஏரியாக்களில் அவ்வளோ பெரிய குடும்பங்கள் இல்லை, எல்லாம் இருக்கணும். மற்றது இந்த வயசு போன ஆக்கள்லாம் இதுக்குள்ள இருக்கணும். அப்போ இல்லை சாப்பாடுகள் தண்ணி வசதிகள் சாப்பாடுகள் அது கடையாலும் இங்கே இல்லை. சந்தைக்கு தான் போகணும் கடைக்கு. தண்ணி எல்லாம் குடிக்கணுமா? வெள்ளம் தான் இருக்கும். ஓகே ஓகே. அப்போ இப்போ எங்கே போகிறீங்க? நான் போயிட்டா போகிறேன். அவங்க வேலைக்கு போயிட்டோம். வேலை இது ஓடுவார். என்ன வேலை? கூலிக்கு தான் பண்ணுறோம். மலைக்கே வேலை இருக்கோ? தென்னம்பிள்ளை வேலையெல்லாம். சரி சரி. போடுவா பசலையில் தாட்டு போட்டு. சரி ஐயா, நன்றியா. இப்போ சுத்திக்கொண்டு போகிறோம். இதுல எல்லாம் காண் இல்லாமல் இருக்குது, தண்ணியில் எல்லாம் இல்லை காணுகளுக்கு. உண்மையிலேயே வரவேற்பத்தக்க விடயம். பிரதேசம் எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்குது. அதோட இப்போ யாழ்ப்பாணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாகனம் போகுதுன்னா அந்த 10 வாகனத்தில் குறைஞ்ச ஒரு 4 வாகனம் இருந்தாலும் புது வாகனங்களை தான் இருக்கும். அதாவது காருகள் அப்படியான வாகனங்களை சொல்கிறேன்.
இப்போ சுண்ணாகம் சிக்கல் பக்கத்துக்குள்ள போய் அப்படியே பார்த்தீங்கன்னா அதால் மல்லாத்துக்கு போகலாம், கேகேஎஸ்க்கு போகலாம், மற்றது வந்து புத்தூர் சந்தைக்கு போகலாம். அதோட பார்த்தீங்கன்னா மற்றது வந்து மாசியப்பட்டி சந்தைக்கு போய் சங்கான போகலாம். சுண்ணாகம் சந்தி. இப்போ நாங்கள் இப்படியே நேராக பார்த்தீங்கன்னா மல்லாகம் ரோட்டில் கொஞ்சம் தூரம் போயிட்டு இப்போ சுண்ணாகம் டவுன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புத்தூர் ரோட்டால் போய் அப்படியே அதையும் கொஞ்சம் தூரம் உங்களுக்கு காட்டி போட்டு காலையில் நிறைவு செய்ய போகிறோம். இந்த அடிக்கிற காற்றுக்கும் மழைக்கும் இப்போ தான் இந்த கடையில் எல்லாம் திறந்து கொண்டிருக்கணும். சொன்னால் டவுனை பாருங்கள், கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் டவுனை மாதிரியே வளர்ந்து கொண்டு வருது. இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் 4 இடத்துல சிக்கல் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கோப்பாச்சந்தி, அடுத்த சுண்ணாவஞ்சந்தி, அடுத்தது யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் அடியில் பீட்சா காட்ட இருக்க ஒரு சந்தி, மற்றது பார்த்தீங்கன்னா பண்ணை போகிற வழியில் இருக்க இந்த 4 தான் சிக்கல் சந்தி யாழ்ப்பாணத்தில். இந்த சிக்கல் போகிறதுக்கு கணக்கு ஆசை முடியும்னு சொல்லி பெரும்பான்மையான சந்தியெல்லாம் சிக்னல் இல்லை. ஆனால் மரதானமட சந்தியெல்லாம் சிக்னல் போட வேண்டிய சந்தியல். அதோட நெல்லியடி சந்திலையும் சிக்னல் இருக்குது. இப்போ நாங்கள் மரதநாமடத்தை நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கோம். சுண்ணாகம் சந்திலேருந்து எல்லா அளவுமே மழை பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு ஃபுல்லாகவே மழை. உண்மையிலேயே வேல் பாவம் ஒட்டு மழையிலேயே மங்கண்ட மாவட்டத்தை சுத்தமாக வச்சுருந்து கொண்டிருக்கணும். என்னதான் சம்பளம் கொடுத்தாலும் அந்த மழைகளை வந்து வேலை செய்யணும். இப்போ இந்த வீதியில் பார்த்தீங்கன்னா இங்கே பள்ளம் இருக்குது, இங்கே கிடங்கு இருக்குன்னு தெரியலை. விழுந்தா சொன்னது தான் நடந்தது. இதில் ஃபுல்லாக கிடங்கு கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு, ஐயா சொன்ன மாதிரி ஒரு அடிக்கு அதிகமாக தான் தண்ணி இருக்குது. மாறிச்சாரி ஆக்கள் போனால் என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க.
கொக்கு, இது கடல் இல்லை, இது பார்த்தீங்கன்னா வெள்ளம். இங்கே மீன் இல்லை, கொக்கு வந்து இதுக்கான மீன் பிடிக்குது. அதுக்கு தெரியாது இதுக்குள்ள மீன் இல்லை, இதுக்கு பூச்சிதான் இருக்க மாட்டேன். ஒரு கிரவுண்டே வெள்ளத்தில் மூழ்கி போயிட்டாக்குது. முன்னுக்கு பாருங்க, நான் சொன்னேனே அந்த கேர்ள்ஸின பைக் இதில் ஓடையலான்னு சொல்லி, அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வந்த பைக் வந்து நின்றுட்டு, நின்றா வந்து கஷ்டமே, மறைக்கக்கூடா இஞ்சி நின்றோம் நாங்கள் போட்டு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பைக் நின்றுட்டு இனி வந்து கரையில் விட்டு தான் ஸ்டார்ட் எடுக்கணும். ஓ நிப்பாட்டினா காத்துச்சார். அட்டோ வர ஓ மடாரடி. எல்லாம் நடையில தான் இப்போ பயணங்கள் நடக்குது. இதில் மட்டும் நிப்பாட்ட இல்லாது நின்று காலுக்கு ஈரத்துக்கு நிற்கணும்னு சொல்லி இங்கே இது நடந்து போய் பார்த்தீங்கன்னா அங்கால போய் நின்று தான் பஸ்ஸுகளுக்கு ஏறினோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பஸ் வருது. மழை பெய்த காரணத்தால் பார்த்தீங்கன்னா இந்த கடலுக்கு கலக்கிற இடம் இது. தண்ணி போகிற போக்க பாருங்க. இப்போ நாங்கள் மரணாவட்டத்தில் இருக்க ராமநாதன் கல்லூரியால் தான் போய் கொண்டிருக்கிறோம். மருதநாமடம் பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லாகவே மழையால் தான் இருக்குது. மருதநாமடம் சந்தி இதண்டு உடுவில் போகலாம், அப்படியே மானிப்பா போகலாம். மிகப்பெரிய ஒரு ஆஞ்சநேயர் சிலை, உங்களுக்கு தெரியும் மருதநாமடம் ஆஞ்சநேயர் சிலைன்றது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இணுவில் சந்தைக்கு வந்துட்டோம். இணுவில் சந்தையில் இது வந்து எல்லாம் உங்களுக்கு தெரியும், கத்தசுவாமி ஆலயம் இருக்குது, அதோட இணுவில் பெராயசரம் பிள்ளையார் ஆலயம் இருக்குது. இப்போ எல்லா இடம் பார்த்தீங்கன்னா மாவீரனால் தான் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முன்னை நாள் அதிபர்னு சொல்லி வைத்தீஸ்வரன் ஞாபகத்த மண்டபம் இதில் பாடசாலைன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் கோண்டாவில் சந்தைக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் குளாப்பட்டி சந்தைக்கு வந்துட்டோம். இதால் வந்து பார்த்தா ஆனைக்கோட்டை போய் அதால் வட்டுக்கோட்டை கேர்னர் அங்கே போகலாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கொக்குவில் சந்தைக்கு வந்துட்டோம். இப்போ மழை வந்து ஓரளவு ஓஞ்சி இருக்குது. பெரிய பெரிய கட்டடங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நாச்சிமா கோயிலடிக்கு வந்துட்டோம். இதால் பார்த்தீங்கன்னா இடக்கை பக்கம், அதாவது கொக்குவிலேருந்து வரைக்கும் இடக்கை பக்கம் போனால் யூனிவர்சிட்டிக்கு போகலாம். இதால் ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. அதாவது இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் ராஜா க்ரீன் ஹவுஸ் எல்லாமே வந்து இந்த வீடியாவில். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அடிக்கு வந்துட்டோம்.
இப்போ யாழ்ப்பாணம் நகர்பகுதிக்கு வந்துட்டோம்.